ஹாய் ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க இங்க ரொம்பவே நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு விலாக் நான் எங்கேருந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, அம்மா வீட்லேருந்து தான். அம்மா வீடு திருச்செங்கோடு, நான் இருக்கிறது ஈரோடு. திருச்செங்கோட்டில தைப்பூசத்து அன்னைக்கும், இல்ல தைப்பூசத்துக்கு முதல் நாள் நிலா பிள்ளையார் அப்படின்னு சொல்லி ஒரு விழா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது பௌர்ணமி கணக்கு பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க. 9 நாள், 11 நாள் அப்படின்னு சொல்லி அந்த விழாவ தொடங்கி 11வது நாள் இல்ல 9வது நாள் வந்து இந்த நிலா பிள்ளையார் வந்து கிராண்டா செய்வாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தைப்பூசத்துக்கு முதல் நாள் தான் இந்த ப்ரோகிராம் நடக்குது. நாங்க எல்லாருமே ஃபேமிலியா போயிருந்தோம். வேண்டுதல் இருக்கு. அத நிறைவேத்தணும் அப்படின்னு சொல்லி இங்க நான் போயிருந்தேன். இந்த நிலா பிள்ளையார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். 3 இயர்ஸா எனக்கு பேபி இல்ல. இங்க வேண்டி தான் எனக்கு பேபி கிடைச்சாங்க. இதே மாரி இங்க நெறைய பேருக்கு இந்த வருஷம் பேபி கிடைச்சதுன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பார்க்கறதுக்கு. எல்லாருமே அவங்கவங்க வேண்டுதல வந்து இந்த வருஷம் நிறைவேத்தியிருந்தாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்தது. எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. தன்னன்னாதீன தன்னன்னாதீன தன்னானே தன்னன்னாதீன தன்னானே ஒன்னா பாடி இந்த விழா வந்து எனக்கு ஹார்ட் டு டச்ன்னே சொல்லலாம். ஏன் அப்டின்னா, என்னோட சைல்ட்ஹுட் மெமரிலேருந்து இது வந்து நான் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சஷ்டிகியும் இத ஃபீல் பண்ண வைக்கணும்னு சொல்லி இந்த வருஷம் நாங்க கூட்டிட்டு போயிருந்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கும்போதே நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நம்ம நேட்டிவ் பிளேஸ்ல இருக்க ஒரு விழாவ நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்றது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா? ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப கிடைச்சதுன்னே சொல்லலாம். ஏன்னா சஷ்டிக்கு அந்த அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஈரோட்ல இது பண்ற மாரி எனக்கு தெரியல. பட் என்னோட ஹஸ்பண்ட கேட்கும்போதெல்லாம், "இங்க இந்த மாரிலாம் இல்ல" அப்படின்னு தான் சொல்றாரு. ஒரு வேள மேபி எங்கேயோ பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா எனக்கு தெரியல. ஆனா திருச்செங்கோடு சைட்ல இது வருஷம் வருஷம் தவறாம நாங்க எல்லாருமே மீட் பண்ணிக்குவோம். எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த டேல கண்டிப்பா எல்லாருமே நாங்க மீட் பண்ணிக்குவோம். ஏன்னா அவ்ளோ ஸ்பெஷல் எங்களுக்கு. அவ்ளோ நல்லாவும் என்ஜாய் பண்ணுவோம். ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கவங்களோட சேர்த்து ஒற்றுமையா இந்த ஃபங்ஷன செலிப்ரேட் பண்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ அதனால இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த டேல ஸ்பெஷலா வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. இது வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் இந்த செலிப்ரேஷன் நடந்துட்டே இருக்கும். நாங்க வந்து தைப்பூசத்துக்கு முதல் நாள் இத செலிப்ரேட் பண்ணாங்க அம்மாவோட ஸ்ட்ரீட்ல. இதுக்கு அடுத்த நாள் வந்து தைப்பூசத்துக்கு அன்னைக்கும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. திருச்செங்கோடு சுத்தி இந்த ப்ரோகிராம் நடக்கும். செமையா இருக்குங்க. இந்த ஸ்பெஷல் டேல வந்து என் பையன கூட்டிட்டு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதும் அதுக்கு மேல எனக்கு சந்தோஷம். இதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. நான் வந்து என்ன வேண்டுதல் வச்சிருந்தேன் அப்டின்னா, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்ச உடனேமே நான் அவங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து நான் அன்னதானமா குடுக்குறேன் அப்டின்னு சொல்லி வேண்டியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் நாங்க இன்னைக்கு ஸ்பெஷலாவே வந்திருந்தோம். நான் வந்து ஜிலேபி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆல்ரெடி நாங்க இங்க பேசி வச்சுக்கிட்டோம். யார் யார் என்னென்ன பண்றீங்க அப்டின்னு. என் பக்கத்துல இருக்கவங்க பாருங்க, அவங்களும் பாய் பேபி வேணும்னே சொல்லி அவங்க வேண்டியிருந்தாங்களாம். அதனால அவங்க வந்து லட்டு வந்து வேண்டுதலாக வச்சிருந்தேன்னு சொன்னாங்க. இதே மாரி ஒவ்வொருத்தரும் குழந்தை கிடைக்கணும்னு சொல்லி வேண்டியிருந்திருக்காங்க. இங்க இருக்க பிள்ளையார் வந்து எல்லாருக்குமே நல்லது தான் பண்ணியிருக்காரு. அது ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணும்போது அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. ஸோ இந்த வருஷமும் நான் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்காகவும் வேண்டிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க. ஒரு குட்டி பாப்பா வந்து அந்த ஸ்டூல்ல உட்காந்துருப்பாங்க. அவங்க தான் பிள்ளையார் ஒய்ஃப். இந்த வருஷம் வருஷம் இந்த ப்ரோகிராம் நடக்கும்போது, ஒருத்தர் கண்டிப்பா வந்து பிள்ளையார் ஒய்ஃபா இருப்பாங்க. இந்த 9 நாள், 11 நாள் கணக்குல அவங்க தான் பிள்ளையார் ஒய்ஃபா அதில இருப்பாங்க. இந்த பாப்பா பார்த்தீங்கன்னா, 5 வருஷமா வந்து பிள்ளையார் ஒய்ஃபா இருக்காங்க. அடுத்த 5 வருஷம் வந்து வேற ஒரு பொண்ண வந்து பிள்ளையார் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. இது வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாரி மாறும். 1 வருஷம் வைப்பாங்க. சில பேர் 5 வருஷம் வைப்பாங்க. எங்க ஏரியால வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா பிள்ளையார் ஒய்ஃபா இது பண்ணுவாங்க. சின்ன பொண்ணா தான் பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. பெரிய பொண்ண பிள்ளையார் ஒய்ஃபா உட்கார வைக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் சின்ன வயசுல பிள்ளையார் ஒய்ஃபா இருந்திருக்கிறேனான்னு கூட எங்க அம்மாட்ட கேட்பேன். நீயும் இருந்திருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண் குழந்தைங்கள மட்டும் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருந்தது. என்னோட சின்ன வயசுல நான் என்னென்னலாம் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு ரீகால் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் சின்ன வயசா இருக்கும்போது இந்த மாரி சாங்ஸ்லாம் போட்டு அடிக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய பாட்டி இருப்பாங்க. அவங்க வந்து இந்த பாடல்கள்லாம் பாடுவாங்க. சாமி பாட்டு, நாட்டுப்புற பாட்டு இந்த மாரிலாம் பாடுவாங்க. மைக் குடுத்துட்டோம் அப்டின்னா, அவங்க நெறைய பாட்டு பாடுவாங்க. பட் இப்பயெல்லாம் அந்த பாட்டு யாருக்குமே தெரியறதில்ல. அதனால வந்து சாமி பாட்டு, சினிமா பாட்டு இந்த மாரிலாம் போட்டு தான் கும்மி அடிக்கிறாங்க. இது நாங்க சாமி கும்பிட்டுட்டு பிள்ளையார வந்து அழைச்சிட்டு கோயிலேருந்து அழைச்சிட்டு வருவாங்க. வந்து சாமி கும்பிட்டு அன்னதானம்லாம் நடந்ததுக்கப்புறம்
நம்ம இந்த மாரி வந்து கும்மி அடிக்கிறத ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப நேரமும் இங்க அடிச்சிட்டுருக்க மாட்டோம். ஒவ்வொரு ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்களும் வந்து வந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. மாறி மாறி அவங்கவங்க ஸ்ட்ரீட்டுக்கு மாறி மாறி வந்து அடிப்பாங்க. ஸோ, அப்படிதான் இந்த குட்டி பசங்கலாம் வந்து அடிச்சாங்க. நாங்க வந்து அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போயிருந்தோம். அங்க வந்து இருக்க பசங்க, பொண்ணுங்க எல்லாரும் ரொம்ப ஒத்துமையா பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஆசையா இருக்கு பார்த்தீங்களா? நம்ம தான் ஒத்துமையா இருக்கோம். நம்ம குழந்தைங்களும் ஒத்துமையா இருக்கணுங்கிற மாரி ஆசையா எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்லாம் பாருங்க எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ, இந்த மாரி தான் எல்லாம் சேர்ந்து ஒத்துமையா இந்த ஃபங்ஷன வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்ட்ரீட்டையும் நாங்க விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சஷ்டிக்கு உள்ள போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ டக்குனு உள்ள விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா, அங்க உள்ள உட்காந்துருந்தவரு சஷ்டிக்க தூக்கி மடியில வச்சுட்டாரு. இதெல்லாம் சஷ்டிக்கு பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளோட நேட்டிவ் ஃபெஸ்டிவல்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அத வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுத்து, அவங்க அத இன்ட்ரெஸ்ட்டா பண்ணும்போது பார்க்குறக்கு சந்தோஷமே தனி தான் இல்லையா? ஸோ எனக்கு அப்படிதான் இருந்தது. நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா இந்த மாரி உங்க ஊர்லயும் இந்த மாரி ஃபெஸ்டிவல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்களா? இல்ல உங்க ஊர்ல என்ன மாரி ஃபெஸ்டிவல்லாம் ஸ்பெஷலா பண்ணுவாங்க அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. பாய்.